அதுக்கு பக்கத்துல ஸ்ரீவாஞ்சியம்னு ஒரு க்ஷேத்திரம். காசியிலேயாவது பைரவ யாத்தனை உண்டு, 3.25 நாழி வரட்டி எடுத்துவிடுவன். அந்த பைரவ யாத்தனை கூட கிடையாது ஸ்ரீவாஞ்சியங்கிற க்ஷேத்திரத்துல. காசிக்கு வீசம் அதிகம்ங்கிறது. இன்னைக்கும் அந்த ஊர்ல வெள்ளக்காரெல்லாம் வந்து சோதனை பண்ணினாள். ஒரு கழுத மரிச்சா கூட வலது காதுதான் மேல இருக்கு. பரமேஸ்வரன் தாரக நாமாவே ராமா ராமா ராமான்னு கடைசி காலத்துல சொல்றாளாம். ஒரு ஆடோ மாடோ பன்னியோ கழுதையோ மரிச்சா கூட வலது காது மேல இருக்கு. அப்படி கீழ் கிடக்கும். திடீர்னு ஒரு பிறளும் வலது காது மேல வரும், போட்டுன்னு போயிடும். இன்னைக்கும் அப்படித்தான். ஒரு சின்ன ஜீவன் முதற்கொண்டு அங்கே. அதுக்காக ரொம்ப பேர்கள் வயசான கழவிகள் கழவாய் அந்த ஊர்ல வரிக்கணும்னு ஸ்ரீவாஞ்சியம் வருது. ரொம்ப வயசானது இனிமே தாங்காதுன்னு பிரஜை வரும், மூச்சு பிரஜை தவறும், உடனே பிரஜை வரும். எனக்கு ஸ்ரீவாஞ்சி அழிச்சுன்னு போம்பா. வண்டியை வச்சு அழிச்சுட்டு போய் அங்க வீடு பேசி அங்க வாடகைக்கு ஒரு இடத்த பார்த்து அங்க போய் 4 பேர்களா இருந்து குப்த கங்கைன்னு குளம், அதுல கங்கை இருக்காளாம், காசி கங்கை. அந்த ஜலத்தை கொண்டு வந்து வெந்நீர் போட்டு ஸ்நானம் பண்ணி வச்சு கஞ்சி இஞ்சி வச்சு கொடுத்தா என்ன ஆகும்? ஒரு 10 நாள்ல உடம்பு நன்னா ஆயிடும். மரிக்கிற தருவாயில இருந்தவாள் அங்க அழிச்சு போன உடனே அந்த ஊர் ஜலத்தை எடுத்து டிகேஷன் போட்டு காபி போட்டு கொடுத்து ஸ்நானம் பண்ணி வச்ச உடனே உடம்பு நன்னா ஆயிடும். அப்புறம் உடனே அந்த பாட்டியே இறங்கி அப்புறம் வந்து ஸ்நானம் பண்ணுவாள், எல்லாம் பண்ணுவாள். அப்புறம் கோவிலை சுற்றுவாள், அப்புறம் ராத்திரி பலகாரம் பண்ணுவாள், மத்தியானம் சாப்பிடுவாள். உடம்பு தான் நன்னா ஆயிடுச்சேன்னு வண்டியை கொண்டு வர சொல்லி ஊருக்கு போயிட்டு மறுபடியும் உடம்பு அசௌகரியமா இருந்தா வருவோம்னு வருவாள். வர வழியில துணுக்க கிராமம் திருவடச்சேரின்னு போட்டுன்னு போடுவாங்க. அங்க போடும்னு நன்னா இருந்த கழுவி போட்டுன்னு வாய விட்டு விடுவாள். புண்ணியம் இருந்தா தான் சிவஞ்சம் கிடைக்கும்னு. கிடைக்குமா இல்ல அவனா? கிடைக்கவே கிடைக்காது. இவன் நினைச்சா கிடைக்குமோ? காசியில மறிக்கணும், புள்ள மடியில சாகனம் இருக்கா. ஏன்னா காசியில மறிச்சா அங்க தாரக நாமாவே விஸ்வேஸ்வரன் உபதேசம் பண்ணுவாள்.